அகிலாவோட 25 வருஷம் நம்பிக்கை விசுவாசம்தான் சுந்தரம். அப்படிப்பட்ட சுந்தரம் வீட்டை விட்டு போறதா இருந்தா போகட்டும், கவலை இல்லைன்னு அகிலா சொல்றான்னா அப்ப சுந்தரம் ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சுந்தரம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரே. அப்ப கண்டிப்பா சமையல்காரி தான் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. அப்போ ஆதி மாமா பார்வதி விஷயம் பெரியதுக்கு தெரிஞ்சிருக்குமா அத்தை? அது சரியா தெரியல. ஆனா புள்ளப்பூச்சி தான் பிறந்தநாள் பரிசா அகிலா கிட்ட ஆதியோட காதலுக்கு சம்மதம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாருல. அகிலா கிட்ட இது சம்பந்தமா புள்ளப்பூச்சி பேசிருக்கணும். அதனாலதான் அகிலா அன்னைக்கு கோவமா வெளியில வந்து கோயிலுக்கு போயிருக்கா. அந்த கோவத்துலதான் சமையல்காரிய வீட்டை விட்டு துரத்தணும்னு அகிலா முடிவு பண்ணிருப்பா. அகிலாவோட முடிவுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த புள்ளப்பூச்சி பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டா அப்ப என்ன சொல்லுவான், அவனு போயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு சுந்தரம் வீட்டை விட்டு போனா போகட்டும்னு அகிலா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்க 100% வாய்ப்பு இருக்கு ஆண்டி. ஆனா இதுதான் நடந்திருக்கும்னு நாம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரி நடந்திருக்குன்னா இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அந்த புள்ளப்பூச்சி ரூமை விட்டு வெளியில வரும். ரூமை விட்டு வெளியில வந்த புள்ளப்பூச்சி நிக்க முடியாம நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடந்ததுன்னா நான் சொன்னதான் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எல்லாம் யூகம் நினைச்சு விட்டுலாம். ஓகே ஆண்டி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பெரிய மாமா இன்னும் வரலையே அத்தை? நீங்க சொன்னதெல்லாம் ஒருவேளை கெஸ் தான் போல இருக்கு ஆண்டி. ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் பையன் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அர்ச்சனை யார் பேருக்குமா? அப்படியே பண்ணிடுறேன். ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா. அம்மா தாயே, உனக்கு அப்புறமா நான் சாமியா நினைக்கிறது அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தான். அகிலாண்டேஸ்வரி அம்மா மனசுக்கு பிடிச்சவளா நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க வெறுப்புக்கு நான் ஆளாயிடக்கூடாது. இப்ப கொஞ்ச நாளா அகிலா அம்மா என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. அம்மா திடீர்னு ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் விஷயத்துல அகிலா அம்மா நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு என் மாமனார் சொன்னதா என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொன்னாரு.
அகிலாமா நல்ல முடிவா எடுக்கணும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் தாயே கருணை காட்டணும். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் தொட்டு கும்பிடும் போது தீபம் அணையிறது அபசகுணமாச்சு. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. கவலைப்படாதம்மா, காத்துல அணைஞ்சிருக்கும்மா. கொஞ்சம் இரு, ஆரத்தி எடுத்துட்டு வரேன். அம்மா, இது என்ன சோதனை? அகிலாமா நல்ல முடிவா எடுக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தொடும் போது தீபம் அணைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னை கை விட்டுறாத. தீர்க்க சுமங்கலே பவா. ஐயோ என் செயினை பறிச்சுட்டு ஓடுறா, புடிங்க. ஐயோ என் செயினை. ஏமா என்னாச்சு? பிறந்த நாள்னு சொல்லி என் பாட்டி எனக்கு பரிசா கொடுத்த பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்தேங்க. ஆத்தா, பிறந்த நாள் அதுமா என் பரம்பரை நகை திருடு போயிருச்சு ஆத்தா. இப்படி பறி போயிருச்சு ஆத்தா. நான் வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லாத்தா. என் பாட்டி கொடுத்த பரம்பரை நகையாச்சு ஆத்தா. நான் வீட்டுல போய் என்ன ஆத்தா சொல்லுவேன்? உன் சன்னிதானத்துல இந்த மாதிரி திருடு போயிடுச்சே. நான் என்ன ஆத்தா பண்ணுவேன்? நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையா ஆத்தா. அழாதம்மா, திருடனை பிடிச்சிருவாங்க. ஆத்தா உன் நகைய திரும்ப கண்டிப்பா கொடுப்பா. ரொம்ப நன்றிங்க. நீங்க நல்லா இருக்கணும். அம்மா தாயி, என் பரம்பரை செயினை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட. ரொம்ப நன்றி ஆத்தா. எதுக்கு இப்ப நகையெல்லாம் எடுத்து வச்சு கடை விரிச்சிருக்கா? இப்ப என்ன புது பாம் போட போறான்னு தெரியலையே. அக்கா, எதுக்கு இவ்வளவு நகை இங்க வச்சிருக்கீங்க? மித்ரா கொடுக்கறதுக்கா? இல்ல, மித்ராவுக்கு இல்லன்னா அப்போ ஐஸ்வர்யாக்காகவாக்கா? ஐஸ்வர்யாக்கும் இல்ல. மித்ராவுக்கும் இல்ல, ஐஸ்வர்யாவுக்கும் இல்லன்னா அப்புறம் வேற யாரும் கொடுக்கறதுக்காக நீங்க நகையெல்லாம் இப்படி பரப்பி வச்சிருக்கீங்கக்கா? இந்த நகையெல்லாம் பார்வதிக்கு. பார்வதிக்கா? இவ்வளவு நகையோ? அந்த சமையல் அம்மா, நீங்க வர சொன்னீங்கன்னு இளவரசன் வந்து சொன்னாரு. ஆமா, அள்ளிக்கிட்டு போ. ஆமா சுந்தரம், என்னப்பா இது? சுந்தரம், இந்த நகையெல்லாம் உனக்கு தான். எடுத்துக்கோ. எனக்கு எதுக்குமா இப்ப இவ்வளவு நகை? ஏற்கனவே என் பொண்ணுக்காக நீங்க அளவுக்கு அதிகமாவே நகை கொடுத்துருக்கீங்கம்மா. அதெல்லாம் பார்வதி மேல எனக்கு இருந்த பிரியத்திலையும் உன்னோட விசுவாசத்துக்காகவும்
நான் பரிசா கொடுத்தது சுந்தரம். ஆனா இந்த நகையெல்லாம் நான் இப்போ உனக்கு பரிசா கொடுக்கல சுந்தரம். அரசாங்கம் தனது தேவைக்காக மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈடா பணமோ இல்ல அதே அளவுக்கு நிலமோ கொடுக்குமே, அதே மாதிரி நான் இப்போ உனக்கு ஈடாதான் இந்த நகையெல்லாம் கொடுக்கறேன். என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்கிட்ட இருக்கிற எல்லாமே நீங்க கொடுத்தது தானம்மா. நீங்க இதை ஈடா கொடுத்து தான் இதையெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லம்மா. இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்மா. இப்பவே போய் நான் எல்லா நகைகளையும் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சுந்தரம், கொடுத்ததை திருப்பி வாங்குற பழக்கம் ஆதிக்கடவுர் பரம்பரையில கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நான் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இந்த குடும்பத்தோட பரம்பரை செயினை வழி வழியா வந்த குடும்பத்தோட வாரிசுங்க தான் போட்டுக்கணும். ஆனா அத நான் அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பார்வதிக்கு போட்டு விட்டுட்டேன். அந்த பரம்பரை செயின் கையை விட்டு போனதுல இருந்து என் மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு சுந்தரம். பார்வதி அந்த செயினை கழுத்துல போட்டுட்டு தானே இருக்கா? இல்லம்மா, பார்வதி கழுத்துல இப்ப அந்த செயின் இல்ல. இல்லையா? என்ன சொல்ற சுந்தரம்? அந்த செயின் என்னை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்காப்பான்னு பார்வதி என்கிட்ட சொன்னாம்மா. பார்வதி எதுக்காக அப்படி சொன்னா? நான் இப்பவே போய் அந்த செயினை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேம்மா. நில்லு சுந்தரம். அக்கா, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நம்ம குடும்ப சொத்து பரம்பரை செயின் நம்ம வீட்டை விட்டு போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதை நீங்க திருப்பி வாங்கிக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, அது நல்ல விஷயம்க்கா. ஆனா பாருங்க, இப்ப கொழுத்த ராவுகாலம். இந்த ராவுகாலத்திலயா நம்ம கைய விட்டு போன பரம்பரை செயின் திரும்ப வீட்டுக்கு வரணும்? ஒரு நல்ல நேரத்துல வந்தா நல்லா இருக்கும்ல. அதனாலதான் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணா ராகுகாலம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சுந்தரம் போய் செயினை கொண்டு வரட்டுமே. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள அந்த பரம்பரை செயினை வச்சு நாம ஒரு விளையாட்டு விளையாடி பார்ப்போம். விளையாடணும்ல சுந்தரம். வனஜா சொன்ன மாதிரியே 2 மணி நேரம் கழிச்சே அந்த செயினை கொண்டு வா. சரிங்கம்மா. என்னப்பா அது? அம்மா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. பார்வதிக்கு கிஃப்டா கொடுத்த பரம்பரை செயினை திருப்பி கேட்குறாங்க. என்னப்பா நடக்குதுங்க? அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாதாதி. உங்க அம்மா நிச்சயமா உன் விஷயத்துல நல்ல முடிவு எடுப்பாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பாதே.
குருஜி விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். உங்க அம்மா குருஜி சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் உனக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கேன். சுந்தரம், சுந்தரம், வாங்க வாங்க பெரிய தம்பி. அம்மா பரம்பரை செயினை இப்பவே கொண்டு வர சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. என்ன பெரிய தம்பி சொல்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? நீங்க மனசு வச்சா முடியும் சுந்தரம். அம்மா உங்ககிட்ட பரம்பரை செயினை திரும்ப கேட்ட விஷயம் பார்வதிக்கு தெரிய வேண்டாம். அம்மா அந்த செயினை பார்வதி கழுத்தில் போட்டு விடும்போது பார்வதி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அம்மாவே அந்த செயினை திரும்ப கேட்டாங்கன்னு தெரிஞ்சா பார்வதி மனசு ரொம்ப வேதனைப்படும். அதான் இது பார்வதிக்கு தெரிய வேண்டாம்னு சொல்றேன். நான் சொல்லலைனாலும் அம்மா கிட்ட செயினை கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்வதி அங்கே தானே இருப்பா. அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருமே. நீங்க அம்மா கிட்ட செயினை கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்வதி அங்கே இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. செயின் விஷயம் பார்வதிக்கு தெரிய வேண்டாம். வந்து கார்ல ஏறு. இல்ல மாமா, நீங்க போங்க, நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்றேன். வா. ஏன் முகத்தை இப்படி முன்னு வச்சிருக்க? என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உங்க மேல என்னால எப்படி கோவப்பட முடியும்? இல்லையே, உன் முகத்துல வருத்தம் தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம விஷயத்துல அம்மா நல்ல முடிவு எடுக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஆரத்தி தட்டை தொட்டு கும்பிடும் போது தட்டுல எரிஞ்சிட்டு இருந்த தீபம் அணைஞ்சு போச்சு மாமா. கருணை காட்டுங்கன்னு அம்மனை வேண்டிக்கிட்டு கும்பிடும் போது அபசகுணமா தீபம் அணைஞ்சு போனதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு மாமா. தீபம் காத்துல கூட அணைஞ்சு போயிருக்கலாம். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவியா? ஐயரை மறுபடியும் தீபம் காட்ட சொல்லி சாமி கும்பிட்டுருக்கலாம்ல. அப்படிதான் கும்பிட்டேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தோணுது மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. என்ன? கோவில்ல ஒரு அக்காவோட செயினை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் மாமா. அப்ப அந்த அக்கா அது அவங்க பாட்டி கொடுத்த பரம்பரை செயின் பறி போயிடுச்சேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது என்னமோ தெரியல, நீங்க அம்மா கிட்ட கொடுத்து அம்மா கையால எனக்கு போட்டு விட்ட பரம்பரை செயின் டக்குன்னு என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த செயினுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு மாமா. எந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது சம்மந்தமாகவே பேசுகிறாளே. அம்மா பரம்பரை செயினை திரும்ப கேட்ட விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான்.
கடைசி வரைக்கும் இந்த விஷயம் அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். நீ இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காத. செயின் திருடினவனை பிடிச்சிட்டாங்களா? அந்த கோவில்ல இருந்த 4 பேரு அந்த திருடனை பிடிச்சு அந்த அக்கா கிட்ட அவங்க செயினை திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன? சரி, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க. இப்போ நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க வீட்டுக்கு போங்க. உனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாமல் இருந்திருக்கு? இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் மால் போகிறோம். நான் முடிவு பண்ணிட்டேன், நீ பேசாம வா.